ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை மாதிரி நம்ம கையில் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி உதிராமல் இருக்கணும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். சப்போஸ் உங்களுக்கு உதிர்ந்துச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து திருப்ப இன்னொரு தடவை அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சாஃப்டான மாவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்பயும் உருட்டுறது போல் தின் ஷீட்டை நல்லா உருட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போது கத்தியோட எட்ஜை வச்சு தான் நம்ம அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் டிசைன் போட போகிறோம். அதை வச்சு இந்த மாதிரி 3 கோடு போட்டுருங்க. அதுக்கு அடுத்த லைனில் 2 கோடு போடுங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், நமக்கு அழகாக டிசைன் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் எந்த டிசைனில் வேணால் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். இப்போ இதே போல் இன்னொன்று செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதே போல் எல்லாமே பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர், ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுதுன்னு. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வந்து பேக்கெட் சிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இந்த ரெசிபியாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்ரீமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.